வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோஸ்னா சின்னப்பா எந்த பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தங்கம். சென்னையில் நடைபெற்ற தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் தொடரில் ஜோஸ்னா சின்னப்பா அபேசிங் ஜோடி தங்கம் வென்றது. இறுதிப் போட்டியில் ஜோஸ்னா சின்னப்பா அபேசிங் ஜோடி ஹரீந்தர் பால் சிங் சந்து ராதிகா சிலன் ஜோடியை 2-1 என்ற கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. 2027 ஃபிஃபா கால்பந்து மகளிர் உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி அர்ஜென்டினா, ஆப்ஷன் சி மெக்சிகோ, ஆப்ஷன் டி பிரேசில். சரியான பதில் ஆப்ஷன் டி பிரேசில். 2027 ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பையின் ஹோஸ்டிங் உரிமையை பிரேசில் பெற்றுள்ளது. இதன் மூலம் ஆண்கள் மற்றும் பெண்கள் உலகக்கோப்பை இரண்டையும் நடத்தும் 6வது நாடு என்ற பெருமையை பிரேசில் அடைந்துள்ளது. இது தென் அமெரிக்காவில் நடக்கும் முதல் மகளிர் உலகக்கோப்பையாகும். 2வது கேள்வி. சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபர்? ஆப்ஷன் ஏ ஈரான், ஆப்ஷன் பி அஜர்பைஜான், ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி ஏமன். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஈரான். ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் நடைபெற்ற அனைத்தரப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 3வது கேள்வி. நாட்டில் இருந்த அனைத்து பனிப்பாறைகளும் இழந்த முதல் நாடு எது? ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி வெனிசுலா, ஆப்ஷன் டி ஜப்பான். சரியான பதில் ஆப்ஷன் சி வெனிசுலா. வெனிசுலா தனது அனைத்து பனிப்பாறைகளும் இழந்த முதல் நாடாக மாறியுள்ளது. வெனிசுலாவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடரில் இருந்த 6 பனிப்பாறைகளில் கடைசி பனிப்பாறையான இம்போல்ட் அண்மையில் உருகியது. 4வது கேள்வி. உலகின் மிக உயர்ந்த நீச்சல் போட்டி குளம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி பூட்டான், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி ஜப்பான். சரியான பதில் ஆப்ஷன் பி பூட்டான். உலக நீர்வாழ் மற்றும் பூட்டான் நீர்வாழ் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து பூட்டான் தலைநகரான திம்புவில் முதல் நீச்சல் போட்டி குளத்தை திறந்து வைத்துள்ளது. 8200 அடி உயரத்தில் உள்ள இந்த நீச்சல் குளம் உலகின் மிக உயரமான நீச்சல் போட்டி குளம் ஆகும். 5வது கேள்வி. டைம்ஸ் உயர்கல்வி இளம் பல்கலைக்கழக தரவரிசை 2024 இந்தியாவின் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ளன? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2. டைம்ஸ் உயர்கல்வி இளம் பல்கலைக்கழக தரவரிசையில் 2024 கேரளாவில் உள்ள மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் 81வது இடத்திலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 96வது இடத்திலும் என முதல் 100 பட்டியலில் 2 இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. 6வது கேள்வி. உலகில் அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர் யார்? ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஆப்ஷன் பி லியோனல் மெஸ்ஸி, ஆப்ஷன் சி ஜான் ராம், ஆப்ஷன் டி நோவாக் ஜோகோவிக். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.